12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் உயர்கல்வியில படிப்பதற்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில லாஸ்ட் வீடியோல பொறியியல் படிப்புகளை பத்தியும் கால்நடை மருத்துவம் பேராமெடிக்கல் கோர்சஸை பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை பார்க்காத மாணவர்களுக்கு அது சார்ந்த லிங்க் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இந்த வீடியோல உணவு சார்ந்த ஒரு முக்கியமான கோர்சஸ் பத்தி பார்க்க போறோம். 12ஆம் வகுப்புல அறிவியல் பிரிவில் படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெடிக்கல், இன்ஜினியரிங் கோர்சஸ் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா இந்த இரண்டு பாடப்பிரிவுகளையும் தாண்டி இந்த உணவு சார்ந்த கோர்சஸுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அது கூட அதிகமான வேலை வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த வரிசையில அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தபடியாக இந்த உணவு சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸாக இருப்பதுதான் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படிங்கிறது. இந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வளமான எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்குது. அரசு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப இந்த கோர்ஸை பத்தியான போதிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது மாணவர்கள் இடத்துல இல்லாம இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த வீடியோ ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த கோர்ஸை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் அப்படிங்கிற நம்ம பார்க்க போறோம். அதுல குறிப்பா நம்ம ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறப்ப மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும், இந்த பாடப்பிரிவுகளை வழங்கக்கூடிய கல்லூரிகள் இந்தியா முழுக்க எவ்வளவு இருக்குது, குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும், இந்த கல்லூரிகளில் வழங்கக்கூடிய கோர்சஸை பத்தியும், எவ்வளவு இடங்கள் இந்த கல்லூரிகள்ல இருக்குது, ரிசர்வேஷன், எலிஜிபிலிட்டி, எதனுடைய அடிப்படையில் அட்மிஷன் அப்படிங்கிறது நடைபெறுகிறது, இந்த பாடப்பிரிவுகளை படிப்பதற்குண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு அப்படிங்கிறத பத்தியும், லாஸ்ட் இயர் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு இடம் கிடைச்சது அப்படிங்கிற முழு தகவலும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மாணவர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க. இப்ப மீன் வளம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்தலாம். மீன் அல்லது பிற நீர்வாழ் உயிரினங்களை பிடிப்பது, பதப்படுத்துதல், சந்தைப்படுத்தல் மற்றும் பாதுகாத்தலை நம்ம மீன் வளம் அப்படின்னு சொல்றோம். மீன்வள அறிவியல் அப்படிங்கிறது மீன் வளத்தை நிர்வகித்தல் மற்றும் புரிந்து கொள்வது. இந்த ஃபிஷரி சயின்ஸ் கோர்ஸ் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் அரசு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கின்றது. இந்த கோர்ஸ் படித்து வரக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்லயும் பணியமரக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலையும் ஐகேர் இண்டஸ்ட்ரீஸ்லயும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இதை படித்து முடித்து செல்லக்கூடிய மாணவர்களுக்கு எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பப்ளிக் மற்றும் பேங்க் செக்டர்லையும் பணியமர்வதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பிரைவேட் செக்டர்லையும் நிறைய வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது. தொழில் முனைவோர்களாக ஆண்டர்பிரனராக மாறக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். உயர்கல்வி படிக்கணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களுக்காக எண்ணற்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஃபீல்ட்ல இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இந்த மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபிஷரிஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஃபிஷரிஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் ஃபிஷரிஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அப்படிங்கிற பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகள் அரசு துறைகள்ல மாணவர்களுக்காக இருக்கின்றது. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு, ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சிஸ், கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, டெக்னிக்கல் ஆபீசர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் இன் ஃபிஷரிஸ் சர்வே ஆஃப் இந்தியா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசனோகிராஃபி, இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் டெக்னிக்கல் ஆபீசர்ஸாகவும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் பணியாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது கூட ரிசர்ச் அசிஸ்டன்டாகவும் இன்ஸ்ட்ரக்டராகவும் பயோகெமிஸ்டாகவும் எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் இந்த ஃபீல்டுல வரக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கின்றது. மீன் உற்பத்தியில உலக அளவுல இந்தியாவானது 2வது இடத்தை பெற்றிருக்கின்றது. இந்தியாவில் தமிழ்நாடு 7வது இடத்தில் அப்படிங்கிறது இருக்குது. இப்ப இவ்வளவு அதிகமான வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த கோர்சஸை இந்தியா முழுக்க 116 கல்லூரிகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 116 கல்லூரிகள்ல 64 கல்லூரிகள் தான் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 116 கல்லூரிகள்ல கவர்மெண்ட் கல்லூரிகள் 60 கல்லூரிகள் இந்தியா முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி தான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகளை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பல்கலைக்கழகம் மாநில அரசின் நிதி உதவியுடன் செயல்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் மீன் உற்பத்தி மற்றும் அந்த பயன்பாட்டினை அதிகரிக்கக்கூடிய வகையிலே ப்ரொஃபஷனல் ஃபிஷரிஸ் எஜுகேஷன், ரிசர்ச் மற்றும் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராமை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மீன்வள கல்லூரியின் கீழே தமிழ்நாட்டுக்குள்ள 9 கன்ஸ்டியூவன்ட் கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. 4 பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷனும் ஒரு அஃபிலியேட்டட் கல்லூரிகளோட தமிழ்நாட்டுக்குள்ள 40 கன்ஸ்டியூவன்ட் யூனிட்டோட
இந்த மீன்வள பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மீன்வள பல்கலைக்கழகத்துல வழங்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்தலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறத 4 வருடம் படிக்கக்கூடிய பேச்சுலர் ஃபிஷரி சயின்ஸ், பிடெக்ல ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸும் இங்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 2 கோர்ஸுமே கவர்மெண்ட் சப்போர்ட்டட் கோர்ஸாக இருக்கின்றது. பிடெக்ல பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிபிஏல ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த 4 கோர்சஸுமே செல்ஃப் சப்போர்ட்டிவ் கோர்சஸாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பி ஒகேஷனல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, பி ஒகேஷனல் இண்டஸ்ட்ரியல் அக்வா கல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி என்ற இந்த 3 கோர்சஸுமே யுஜிசி ஸ்பான்சர்டு கோர்சஸாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிஜி கோர்ஸ் படிக்கணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களுக்காக 16 மாஸ்டர் ப்ரோக்ராம்ஸும் 14 பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸும் அதனோடு சேர்த்து 2 பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸும் இந்த கல்லூரிகளில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஃபிஷரி சயின்ஸ் அப்படிங்கிற இந்த 4 வருட படிப்பு ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தூத்துக்குடி, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பொன்னேரி, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தலைஞாயிறு, இந்த கல்லூரிகள்ல 40 இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த ஃபிஷரிஸ் சயின்ஸ் கோர்ஸுக்காக இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 120. அரசு பள்ளியில 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பிஎஃப்எஸ்சி படிக்கணும் அப்படின்னா அவர்களுக்காக 8 இடங்கள் அப்படிங்கிறது இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் 30 இடங்களும், பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் 20 இடங்களும் காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் நாகப்பட்டினத்துல இருக்கின்றது. பிடெக் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற அந்த கோர்ஸ் ஆனது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் பயோடெக்னாலஜி வனையஞ்சாவடி அந்த கல்லூரியில 40 இடங்களும், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் 40 இடங்கள் காலேஜ் ஆஃப் ஃபிஷ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிஷ் டெக்னாலஜி அந்த மாதவரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியிலும், பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் 20 இடங்கள் வனையஞ்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியிலும் மாணவர்களுக்காக இருக்கின்றது. ஒகேஷனல் கோர்சஸை பொறுத்தவரையிலும் பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி மாதவரத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படிங்கிற பி ஒகேஷனல் கோர்ஸ் 25 இடங்கள் 3 வருட படிப்பாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்வா கல்ச்சர் டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த கல்லூரியில இண்டஸ்ட்ரியல் அக்வா கல்ச்சர் அப்படிங்கிற 3 வருட படிப்பு 30 இடங்களும், ஃபிஷரிஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி 20 இடங்களும் காணப்படுகிறது. ரிசர்வேஷனை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஜெனரல் ரிசர்வேஷன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷனும் இங்கு நடைமுறையில் இருக்கின்றது. டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்காக 5% இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில 16 இடங்கள் அப்படிங்கிறது மாணவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. அரசு பள்ளியில 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்காக 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது. இந்த கேட்டகரியில 18 இடங்கள் அப்படிங்கிறது மாணவர்களுக்காக இருக்கின்றது. ஃபிஷரிஸ் மேன் வார்டை பொறுத்தவரையிலும் 20% இடஒதுக்கீடு அப்படின்னு இருக்குது. அதுல 5% இடஒதுக்கீட்டுல இடம் கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து 15% இடஒதுக்கீட்டுல மாணவர்களுக்காக 18 இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாந்து மாணவர்களுக்காக 5 இடங்களும், காஷ்மீரி வார்டு மாணவர்களுக்காக 2 இடங்களும், செல்ஃப் பைனான்ஸ் கேட்டகரியில 6 இடங்களும், என்ஆர்ஐ கேட்டகரியில 14 இடங்களும், ஃபாரின் நேஷனல் மாணவர்களுக்காக 5 இடங்களும், ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸுக்காக 2 இடங்களும் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில மாணவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்தபடியாக இந்த எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் பிஎஃப்எஸ்சி மற்றும் பிடெக் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 பாடங்களை 12ஆம் வகுப்புல தேர்ந்தெடுத்து படித்திருக்க வேண்டும். இந்த 3 பாடங்கள்லயும் ஓசி பிரிவுல 55% மதிப்பெண்களும், பிசிஎம் பிரிவுல 50% மதிப்பெண்களோடும், எம்பிசி பிரிவுல 45% மதிப்பெண்களோடும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவு மாணவர்கள் 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றிருந்தாலுமே இந்த பாடப்பிரிவுகளை படிப்பதற்குண்டான தகுதிகளை பெறுகின்றார்கள். இப்ப 12ஆம் வகுப்புல எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்திருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கோர்ஸ் தான் பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த கோர்ஸ். பி ஒகேஷனல் கோர்ஸ் படிக்கணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா 12ஆம் வகுப்புல நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே உங்களுக்கு இந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் 17 வயதிற்கு குறையாமலும் 21 வயதிற்கு மிகாமலும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிப்பதற்குண்டான வாய்ப்புகளை பெறுகின்றார்கள். இப்ப மீன்வள கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்வதற்காக எந்த விதமான நுழைவுத் தேர்வும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எழுத வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் மாணவர்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா ஐக்கியார் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வு மாணவர்கள் கட்டாயம் எழுதி இருக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்குள்ள மாணவர்கள் 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல்,
உயிரியல் அல்லது இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் இந்த பாடங்களிலே பெற்றிருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களினுடைய அடிப்படையில தான் மாணவர்களுக்கு இங்க அட்மிஷன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ளிகேஷன் ப்ராசஸும் சரி, கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைன்ல தான் நடைபெறக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ்நாட்டுக்குள்ள அட்மிஷன் சார்ந்த தகவல்கள் எல்லாமே www.tnjfu.ac.in அப்படிங்கிற அந்த இணையதளத்துல மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். லாஸ்ட் இயர் ஆன்லைன்ல விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப கட்டணம் அப்படிங்கிறது ஜெனரல் கேட்டகரி மாணவர்களுக்காக 500 ரூபாயும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாணவர்களுக்கு 250 ரூபாயும் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மீன்வள கல்லூரிகள்ல இந்த கலந்தாய்வு சார்ந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே மே லாஸ்ட் வீக்லயோ அல்லது ஜூன் முதல் வாரத்துல வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் சப்போர்ட்ல நடைபெறக்கூடிய பிஎஃப்எஸ்சி, பிடெக் இந்த 2 பாடப்பிரிவுகளை மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு 8300 ரூபாயில இருந்து 16075 ரூபாய் என்ற அடிப்படையில இங்க ஃபீஸ் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. செல்ஃப் சப்போர்ட்டிவ் மோட்ல படிக்கணும் அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்கிறது 83300 ரூபாயில இருந்து 91075 ரூபாய் என்ற அளவில் இருக்கின்றது. பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்சஸ் எல்லாமே செல்ஃப் சப்போர்ட்டிவ் கோர்சஸாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு செமஸ்டருக்கு 48300 ரூபாயில இருந்து 56075 ரூபாய் வந்து மாணவர்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். பி ஒகேஷனல் இந்த கோர்சஸை மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு 8150 ரூபாயிலிருந்து 10700 ரூபாய் என்ற அடிப்படையில தான் வந்து ஃபீஸ் அப்படிங்கிற நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. லாஸ்ட் இயர் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு இந்த கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பிஎஃப்எஸ்சி, பிடெக் இந்த பாடப்பிரிவுகளுக்கு தான் வந்து அதிகமான டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸ்னுடைய கட் ஆஃப் மார்க் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கிறப்போ 180க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த இடம் கிடைத்ததை வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இந்த பாடப்பிரிவுகளுக்கு 150க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. எனவே மாணவர்கள் இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த உணவு சார்ந்த இந்த பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படித்து நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம அடுத்த வீடியோல அக்ரிகல்ச்சர் பாடப்பிரிவுகளை பத்தியும், மெடிக்கல் கோர்சஸை பத்தியும், லா கோர்சஸை பத்தியும், அது கூட மிக குறைவான கட்டணத்துல ஒரு நிறைவான கல்வியை வழங்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல மாணவர்களுடைய சேர்க்கை பற்றிய முழு தகவல்களை நம்ம பார்க்க போறோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.